போருட்டோ ப்ளூ வெர்டெக்ஸ் சாப்டர் 3 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சாப்டர் இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட்டாக போன சாப்டரில் பொருட்டோ கோடு கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் கோடு வந்து பொருட்டோ சொல்கிறத கேட்டே இருக்க மாட்டான். அதனால பொருட்டோ கோடை கொள்றதுக்காக ரசங்கனையே புதுசாக மாடிஃபை பண்ணி வச்சிருந்திருப்போம் போல. ரசங்கன் உசிக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே நடந்து வரதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன பண்றான்னா, கோடு பொருட்டோ நடந்து வந்ததை பார்த்தோன்னே ரசங்கன் உசிக்கிக்கோவா இது என்ன புதுசா இருக்கு, இது என்ன ஸ்பெஷல் வேனிசிங் ரசங்கனா, இல்ல இது வேற மாதிரி இருக்கு, இது கண்ணுக்கே தெரியல, லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் வந்து நம்ம மேல ஒர்க் ஆகாது, இல்ல இது என்ன புதுசா சர்ப்ரைஸா, இந்த பொருட்டோ இதை நம்பியெல்லாம் நம்மள வந்து அட்டாக் பண்ண மாட்டேன்னு நம்ம கோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரசங்கன் உசிக்கிக்கோ பார்க்க எப்படி இருக்குன்னா, பொருட்டோ சுத்தி ஏதோ சூறாவளி சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதனாலதான் கோடு வந்து ரொம்பவே குழம்பி போய் என்ன அட்டாக்டா இதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சுக்கிட்டே கோடு என்ன பண்றான்னா, பொருட்டோக்கு பின்னாடி அவனோட கிளாமார்க்ஸை யூஸ் பண்ணி பொருட்டோ அட்டாக் பண்ண வரான். இந்த அட்டாக்கை ஈஸியாவே பொருட்டோ டாஜ் பண்ணி இருந்திருப்பான். டாஜ் பண்ணி கோடு மேல அவனோட ரசங்கனை போடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கோடு வந்து பொருட்டோட கையை பிடிச்சுக்கிறான். கோடு இன்னொரு கையை வச்சு பொருட்டோ அட்டாக் பண்ண வர பொருட்டோ வந்து அவனோட கத்தி எடுத்து அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கோடு பொருட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த அட்டாக்கை வச்சுக்கிட்டாடா என்ன அட்டாக் பண்ண வந்த, உனக்கே கேவலமா தெரியல, உன்னால இந்த அட்டாக் வச்சுட்டு என்ன ஹிட் பண்ணலாம் முடியாது, போய் ஒரு மூலையில் உட்கார்றா தம்பின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு பொருட்டோ, தம்பி நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், உனக்கு கொலை பண்றதுனா பெரிய விஷயமே கிடையாது, ஆக்சுவலா அந்த வேலையில நான் பாதி வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு பொருட்டோ சொல்ல, அதுக்கு கோடு என்னன்னு ஷாக் ரியாக்ஷனோட அவனோட கையை பார்த்தா பொருட்டோ சுத்திட்டு இருந்த ரிங்கு மாதிரி இருந்தது, அவனோட கையை சுத்திக்கிட்டு இருக்குது. மறுபடியும் கோடு, இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது நம்மள, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கும் போது நம்ம பொருட்டோ என்ன சொல்றான்னா, நான் அவங்ககிட்ட லாஸ்டா ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், ஒழுங்கா என்ன 10 டேல்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிரு, இல்ல நீ ரிஃபேஸ் பண்ணனா உன்னை இந்த இடத்துல கொன்று அப்படின்றான். ஆனா கோடு பொருட்டோ சொல்றதே கேட்காம, தம்பி பொருட்டோ உன்னாலலாம் நான் கொலை பண்ண முடியாது, காமெடி ஏதாவது பண்றியா, இந்த அட்டாக் வச்சுட்டு நான் அட்டாக் பண்ண முடியாது, போயிட்டு பெருசா ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ அட்டாக் பண்ண வர பொருட்டோ அதை ஈஸியா டாஜ் பண்ணிட்டு நிக்கிறான். கோடு பொருட்டோ பத்தி என்னடா இவ்வளவு அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு நிக்கிறான்னு யோசிக்கும் போது முன்னாடி இருந்த பொருட்டோ பின்னாடி வந்து நிக்கிறான். கோடு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், இங்க என்னதான்டா நடக்குது, எப்படி இவ்வளவு வேகமா மூவ் பண்றான், அவனோட அட்டாக் எல்லாம் ரொம்ப ஈஸியா டாஜ் பண்ணிட்டு இருக்கான், இது மட்டும் கெஞ்சுட்ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய தொல்லையா மாறிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திரும்பவும் பொருட்டோ கோடோட பக்கத்திலேயே வந்து நின்று கோடு வயிற்றுல ரசங்கன் உசிக்கிக்கன்னு ஒரே சொருகா சொருகி விட்டுறான். பொருட்டோ அடிச்ச அடியில கோடு 10 அடி தள்ளி போய் நின்று யாரா இவன் ஆச்சரியமா பார்க்கும்போது ஈடாவை தான் காட்டுறாங்க. ஈடா தான் அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே லைவா பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவன் பண்ணிட்டான். ஆனா இது பேசிக் ஜுட்சு தானே, ரெகுலர் ரசங்கள்ல இருந்து இது என்ன டிஃபரெண்டா இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. தலைவன் டீமன் மஜாவா ஈடா மேல சாஞ்சுக்கிட்டு, ஓ பொருட்டோ தான் இதுக்கு காரணமா இந்த கிரவுண்ட் நடுங்கிட்டு இருக்கிறதுக்கு, இல்ல கிரவுண்டுக்கு மட்டும் இல்லாம இந்த மொத்த இடத்துக்குமே போட்டு வச்சிருக்கானோ, அப்படின்னா இது ஒரு பிளானட்டரி ஸ்பின் அப்படின்னு ஈஸியாவே டீமன் கெஸ் பண்ணி ஈடா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஈடா என்னது பிளானட்டரி ஸ்பின்னான சாக்கா பார்க்கும்போது டீமன் ஐசி இது வந்து அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த சீன்லயே பொருட்டோ தான் காட்டுறாங்க, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இந்த அட்டாக்கு அப்புறமும் நீ எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கு அப்படின்றான் கோடை பார்த்து. கோடுக்கு பொருட்டோவை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஏதோ புயலுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே இருக்கிற பொருளை பாக்குற மாதிரி தெரியுது. கோடு உடனே இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாமே என்ன சுத்துற மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு டேமிட் இங்க என்ன நடக்குது, என்னதான் பண்ணி தொலைச்ச அப்படின்னு பொருட்டோவை பார்த்து கேட்கறான். நான் பொருட்டோ விக்ரமேதால வர விஜய் சேதுபதி மாதிரி முறைச்சுக்கிட்டு, நீ தானே கேட்ட என்ஜாய் பண்ணுடா, இது இந்த பிளானட்டோட ஒரு கவுண்டர் அட்டாக்கை எடுத்துக்கோ, நீ தானே இந்த பிளானட் அடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அதுக்கு கோடு என்னது இந்த பிளானட்ல இருந்தா அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த ரசங்கன் இது இந்த பிளானட்டோட சக்கர ரொட்டேஷனோட கலந்து இருக்கு, அதனாலதான் இதுக்கு உசிக்கிக்கோனே பேர் வச்சிருக்கு, இதோட பவர் இப்போல இருந்தே உன் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிருக்கும், இது கடைசி வரைக்கும் உன்னால அழிக்கவே முடியாது, இது எப்படின்னா பிளானட் கடைசி வரைக்குமே சுத்துறதை நிறுத்தாதோ அது மாதிரி தான் அப்படின்னு பொருட்டோ சொல்லி முடிக்க, அதுக்கு கோடு என்னது ரொட்டேஷனா அப்படின்னு முழிக்கும் போது, இந்த டேமேஜ் வந்து உன் உடம்புல செமி பர்மனண்டா உளுந்துகிட்டே இருக்கும். செமி பர்மனண்ட் தான், ஏன்னா உன்னோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும், அதுவும் இந்த பிளானட் சுத்தி நிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு மாசா பொருட்டோ சொல்லி முடிக்க, அதுக்கு கோடோட மைண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அடப்பாவி குழந்தை பையன் நினைச்சு உங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டுடா, ஏதோ பண்ணி தொலைச்சிட்டியடா என்ன அப்படின்னு பொருட்டோவை திட்டிக்கிட்டே கீழே விழுவுறான். கீழே விழுந்த கோடை தூக்கி இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல, இந்த ரசங்கன் உசிக்கோ அழிக்கிறதுக்கு என்கிட்ட வழி இருக்கு, ஆப்ஷனை வந்து உங்க கையிலேயே கொடுக்குறேன், நீ சிம்பிளா சாகணும்னு நினைக்கிறியா இல்ல 10 டேல்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நீ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ ஃபூலிஷா சாய்ஸை சூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொருட்டோ சொல்லி முடிக்கிறான். கோடோட மூஞ்ச பாக்கணுமே, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே முழிச்சுட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கவாக்கி பொருட்டோ அட்டாக் பண்ண வர, பொருட்டோ அந்த அட்டாக் ஈஸியா டாஜ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி கவாக்கியான்னு பாக்குறான். கவாக்கிக்கு பின்னாடியே ஹீமாவரி, சிக்கடா, ஈனோச்சின், சோச்சோ எல்லாமே வந்து நிக்கிறாங்க. ஹீமாவரியும் பொருட்டோவை பார்த்தவொடனே பொருட்டோன்னு கத்த ஆரம்பிக்கிறா. பொருட்டோவும் ஹீமாவரின்னு கத்துறான். என்னதான் இருந்தாலும் அவனோட தங்கச்சி இல்லையா, அதனால பாசத்தை புளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கவாக்கி கோடோட நிலைமையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிக்கடாய் கேட்க ஆரம்பிக்கிறான், உனகால உனக்கு என்ன வேலை பொருட்டோ,
அது மட்டும் இல்லாம கோடு கிட்ட நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறான். அதுக்கு பொருட்டோ முறைச்சிக்கிட்டே நான் இவங்க கூட ஒரு டீல் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க இதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோடு அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். அடுத்ததான் சிக்கமாருவை தான் காட்டுறாங்க. கவாக்கி கிட்ட ரிப்போர்ட் பண்ணு கவாக்கி, அங்க என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி இங்க என்ன நடக்குதுன்னு எனக்குமே தெரியல, ஆனா கோடு ரொம்பவே ட்ரெயின் ஆகி கிடக்குறான். நானும் அவனோட கிளாமர்ஸ் எல்லாத்தையுமே குட்டி ஆக்கிட்டேன், இதனால அவன் ரிட்டீட் பண்ண முடியவே முடியாது, நான் இப்ப கன்ஃபார்மா அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிக்கமாரவும் இது ரொம்ப நல்லது, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மிஸ் பண்ணிடாத, அவனை சீக்கிரமா கொன்று அப்படிங்கிறான். ஆனா பொருட்டோ கவாக்கியை பார்த்து கோடு கிட்ட இருந்து தள்ளி போ கவாக்கி அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி நீ ஏன்டா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற, அது மட்டும் இல்லாம நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, நீயே உன்னை காட்டி கொடுத்துட்ட, நீ என்ன சாகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். அப்ப கோடோட தலையிலிருந்து ஒரு மிருகம் திடீர்னு கவாக்கி அட்டாக் பண்ண வர கவாக்கி அதோட நெஞ்சிலேயே ஒரு ஓட்டையை போட்டுறான். ஆனா கோடு அதோட கிளாமருக்கு மூலியமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சும் போயிடுறான். கோடு தப்பிச்சு போனதை பார்த்த உடனே கவாக்கி அட்டச்சா தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிக்கமாருக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது. சிக்கமாரு இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் உடனே கோடு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவனோட கிளாக் கிளிம்ஸோ யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கமாரும் நான் சொல்றது எல்லாருமே கேளுங்க, அவன் திரும்பி வரமாட்டான்றதுக்கு இங்க எந்த கேரண்டியுமே இல்ல, அவன் மால் மாதிரி எதையாவது இங்க விட்டுட்டு போயிருப்பான், அவனோட ரெஸ்ட் ஆஃப் கிளாமார்க்ஸ் எங்கே இருக்கான்னு பார்த்து அழிச்சு விடுங்க அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கடாயும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கவாக்கி சிக்கடாயை பார்த்து சிக்கடாய் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிறான். ஹீமாவரி கவாக்கியை பார்த்து பெரிய அண்ணான்னு கூப்பிட கவாக்கி அதுக்கு எனக்கு இவன் கூட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். கட் பண்ணி அடுத்த சீன்லயே சாரடா தான் காட்டுறாங்க. சாரடா மரமா மாறல அந்த மரத்த மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அவன் கூட கீழே இருந்த சின்னபியும் இங்க என்னதான்டா நடக்குது, இவன் எப்படி மரமா மாறினான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரடா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, டென்டெயில்ஸ் வந்து ஒரு கிரியேச்சர், அது டிவைன்டில இருந்து முளைக்க ஆரம்பிச்சது, இதை வந்து ஒட்சுசுக்கி தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னு சாரடா சொல்லி முடிக்கும் போது கீழே இருந்தவன் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவைன்ட்ரியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இதை வந்து தப்பா டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சாரடாவும் அது எனக்கு சரியா தெரியல, ஆனா இவர் வந்து இன்னுமே சாகல, இவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறா. கட் பண்ணி கவாக்கியை தான் காட்டுறாங்க. பொருட்டோவை பார்த்து 3 வருஷமா உன்னை பார்க்கவே முடியல, ஆளே ரொம்ப மாறி இருக்கே, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்னாச்சு, இப்போ என்ன நீ உச்சிகாவால தத்தெடுக்கப்பட்டியா அப்படிங்கிறான். பொருட்டும் உங்ககிட்ட பேசி எதுவும் நடக்க போறது இல்ல, ஆனா நான் நம்புறேன் ஹீமாவரியை நீ நல்லா பாத்துக்குவேன்னு. அதுக்கு கோடு உடனே நீ இப்ப எதுக்குடா இங்க வந்த, நீ என்ன உன்னோட வீட்லயே சாகணும்னு நினைக்கிறியா, அதுக்கு நான் உடனே ஹெல்ப் பண்றேன் இங்கேயே இப்பவே அப்படின்றான். நான் கொனகால சாகுறது இது ஒன்றும் பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சுக்கல, ஆனா நான் இன்னைக்கு சாக மாட்டேன், இருந்து போயிடு கவாக்கி, என்னோட வழியில வராதுன்னு சொல்லி முடிக்கிறான். கவாக்கியும் நீ தாண்டா எல்லாரோட வழியிலையும் வந்துகிட்டே இருக்க, எதை நீ திங்க் பண்ணவே மாட்டியா அப்படின்றான். பொருட்டோட காலர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடான்னு பார்த்தா தவளை. அந்த தவளை பொருட்டோட காதுல வந்து வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சு, பொருட்டோ கோடு அவனோட பேஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற உடனே பொருட்டோவும் அந்த தவளையை பார்த்து அங்க டென்டெயில்ஸ் இருக்கக்கூடியதுக்கான ஏதோ அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த தவளையும் பொருட்டோ கிட்ட இப்போதைக்கு எந்த அறிகுறியுமே இல்ல அப்படிங்குது. கட் பண்ணி கோடை தான் காட்டுறாங்க. கோடு பொருட்டோவை திட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். சைட்ல பார்த்தா இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி எப்படி மரமா மாறினாங்களோ அதே மாதிரி ஒருத்தன் மரமா மாறி நிக்கிறான். கோடு நேரா போய் அந்த டென்டெயில்ஸ் தான் பாக்குறான். அந்த தவளையும் நம்ம பொருட்டோ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டென்டெயில்ஸ் இங்க தான் இருக்குன்னு சொல்லிடுது. பொருட்டோவும் நல்லதுன்னு சொல்லிட்டு மாசா ஒரு லுக்கோட ஹேண்ட் சைன் பண்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்டா உங்களுக்கு பொருட்டோ பிடிக்கும்னா பொருட்டோனும், கவாக்கி பிடிக்கும்னா கவாக்கியும் கமெண்ட் பண்ணிருங்க. யாருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்கன்னு பார்ப்போம். அங்க எதையாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.